இன்றைக்கி நம்ம நம்பிக்கையினுடைய வல்லமையை பற்றி பார்க்க போகிறோம். பிரதர், என்னுடைய லைஃப்பில் நான் நம்பிக்கையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறேன், அடுத்து இது நடக்குமா? என்னுடைய குடும்பத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை கிடையாது, என்னுடைய பிள்ளைகளை குறித்து எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ளாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கானது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதத்தில் நம்பிக்கையை குறித்து நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறாரு, இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்றாரு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம், அன்பை பற்றி பேசுகிறோம். இங்கே பவுல் 3 மேஜர் சப்ஜெக்ட் சொல்கிறாரு, அதில் அன்பு பெருசுன்றாரு. ஆனால் இந்த மேஜர் சப்ஜெக்டில் இருக்கிற நம்பிக்கையை நம்ம விட்டுறோம். அந்த நம்பிக்கைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஜனங்க பொதுவாக இதை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க பாருங்கள். பிரதர், நான் விசுவாசிக்கிறேனா நம்புகிறேனா அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்றாங்க. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்னா, விசுவாசன்றது உங்களுடைய நிகழ்காலத்தோட தொடர்புடையதாக இருக்குது, நம்பிக்கை அப்படின்றது உங்களுடைய எதிர்காலத்தோட தொடர்புடையதாக இருக்குது. வேதத்தில் எப்படி போட்டிருக்குது? நவ் ஃபெய்த் இஸ், இப்பொழுது விசுவாசம். அப்போனா என்ன? விசுவாசன்றது இப்போ தேவைப்படுற ஒன்றா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியும். ஏன் அப்படின்னா நாளைக்கே அதை நீங்கள் செலுத்தி ஆகணும். இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா பல வருஷங்கள் கழித்து சரியாகும் அப்படின்னு நீங்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உடனடியாக சொல்லணும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வியாதி மாற்றப்படட்டும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு எதிராக நிற்கிறீங்க. அப்போ நாளைக்கு ஒரு பில்லு தேவைப்படுதுன்னா அதுக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது உங்களுடைய நிகழ்காலத்தோடைய தொடர்புடையதாக இருக்குது. ஆனால் நம்பிக்கைன்றது அப்படி கிடையாது. பிரதர், என்னை கர்த்தர் ஒரு இடத்துல இருந்து அழைச்சி வந்திருக்கிறாரு, அடுத்து என்னை இந்த மாதிரி நல்லா வைப்பாருன்னு நான் நம்புகிறேன், என்னுடைய குடும்பத்தை நான் நல்லா வைப்பாருன்னு நம்புகிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை எதிர்காலத்தில் நல்லா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போனா நம்பிக்கைன்றது உங்களுடைய எதிர்காலத்தோட தொடர்புடையதாக இருக்குது, விசுவாசன்றது உங்களுடைய நிகழ்காலத்தோட தொடர்புடையதாக இருக்குன்னு அர்த்தம். சரி பிரதர், இப்போ விசுவாசம் பெருசா நம்பிக்கை பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெருசு, ரெண்டுமே முக்கியம் தான். பாருங்களேன், இப்பொழுது விசுவாசம் நம்பப்படுகிறவளின் உறுதி அப்படின்னு போட்டிருக்குது. அப்போது நம்பிக்கையும் விசுவாசத்துக்குள்ளேயே சேர்ந்து வருது. பாருங்களேன், விசுவாசம் தான் ஒரு மனுஷனுக்குள்ள துவங்குது அப்படின்ட்டு இல்லை. இப்பொழுது விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின், அப்போ ஏற்கனவே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் விசுவாசம் செயல்படுது அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் என்ன இந்த மாதிரியாக உயர்த்துவார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள், அதில் விசுவாசம் செயல்படுறதா இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரை நம்புறது கிடையாது. நீங்கள் நம்பாமல் இருந்துட்டு விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்பிக்கை தேவைப்படுது. ஆபிரகாம் குறித்து வேதவசனத்தில் எப்படி போட்டிருக்குது? அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான் அப்படின்ட்டு இருக்கு. அவன் 100 வயதான போதும் வாக்கு பண்ணினவர், அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோட நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்ட்டு இருக்கு. அவன் நம்பிதான் விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கான். அப்போ நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நீங்கள் பயன்படுத்துறது அவசியமாக இருக்குது. நீங்கள் நம்பிக்கையை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சிட முடியாது பாருங்கள். சரி பிரதர், நம்பிக்கைனா என்னன்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் என் லைஃப் எங்கே போய் முடியும் அப்படின்றத குறித்தும் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. எனக்கு நம்பிக்கையற்ற தன்மை தான் இருக்கே தவிர்த்து நம்பிக்கை இல்லை. எப்படி இந்த நம்பிக்கையை நான் பெறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த 2 விஷயத்தையும் நம்ம என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வேதத்தை வாசிக்கிறதுனால நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறவை எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நம்ம பார்க்க அதிலிருந்து நமக்கு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்குது. பாருப்பா, இந்த ஒரு மனுஷனை கொண்டு போய் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறாரு. இவன் ரொம்ப சாதாரண மனுஷனாக இருந்தான், ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், இவனை உயர்த்தி இருக்கிறாரு, இவனையே உயர்த்துவார் அப்படின்னா ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்குறீங்க, எப்போ அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிட்டாரு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்க்குறீங்க, தகப்பன் வழியாக அவனை ஆசீர்வதிக்கல, அவர் தனித்துவமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. யாக்கோபனுடைய லைஃப் எடுத்து பார்க்குறீங்க, வெறும் கோலும் கையுமா போயிருக்கிறான், அவனை 2 பரிவாரங்களோட வர பண்ணினீர் அப்படின்னு பார்க்குறோம். யோசேப்பை பார்க்குறோம்,
தன்னுடைய சகோதரர்களால் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்ட மனுஷன், அவனை கர்த்தர் உயர்த்தி தேசத்துக்கே அதிபதியாக வச்சுட்டாரு அப்படின்னு இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகுது? டக்குன்னு ஒரு நம்பிக்கை வருது. பிரதர், என்னோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக தான் பிரதர் இருக்குது, இதை கர்த்தரால் மாற்ற முடியுமா? ஆடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக்கினார்னு இருக்குது. இதை வாசிக்கும்போது என்ன தோணுது? அவன் ஆடுகளுக்கு பின்னாடி போனவனே அவர் உயர்த்த முடியும்னா அவர் என்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறாருன்னு டக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறகுது பாருங்க. அப்போ வேத வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். சில நேரத்தில் உங்களுக்கு விசுவாசம் மட்டும் கிடையாதுங்க, நம்பிக்கையும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ நான் சில பிரச்சனைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு விசுவாசம் தேவைப்படுது. ஆனால் சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருப்பாரு, இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் இருக்க மாட்டேன், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அவர் என்னை உயர்த்தி வச்சிருப்பாரு இப்படின்ற ஒரு பார்வை வேணும். இப்போ உள்ள சில விஷயத்துக்கு நீங்கள் விசுவாசித்து சில காரியத்தோடு போராடுறீங்க, ஆனாலும் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்பிக்கையோடு பார்க்கணும். அடுத்த சில வருஷங்களில் சிலர்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் பிரதர், சில வருஷங்கள் ஆச்சு பிரதர், போக 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 என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுருந்துச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆண்டவர் என்னை மாற்றுவார்னு. இப்போ நான் பார்க்குறேன், நான் திரும்பி பார்த்தா என்னுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தி வச்சுட்டாரு, வேறு மாதிரி வச்சுட்டாரு. இப்போ சொல்லணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷங்கள் ஆகுது. மொதல் 5 வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ நான் எல்லா நேரத்துலையும் விசுவாசிச்சு மட்டும் கிடையாது, சில நேரத்தில் நான் ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஆனால் இனி என் வாழ்க்கை இப்படி இருக்காது, என் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார், நான் இப்போ போய்கிட்டு இருக்கிற இந்த பாடுகளுக்கு நடுவில் இப்படியே நான் வாழ்ந்துட மாட்டேன், என் வாழ்க்கையை அவர் நல்லா மாற்றுவார். இதுதாங்க நம்பிக்கை. என் எதிர்காலம் என்ன ஆகும் பிரதர் அப்படின்றது கிடையாது, என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, அவர் அதை சூப்பராக வழி நடத்தி செல்வார். அதுதாங்க நம்பிக்கை. நீங்கள் கடந்த காலத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, எதிர்காலத்தில் அவர் என்னை சூப்பராக வச்சிருப்பார், என்னை உயர்த்தி வச்சிருப்பாருன்றதை நம்புறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா? என்னுடைய எதிர்காலத்தை அவர் நல்லா வச்சிருப்பாருன்னு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நம்பி வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்த மாட்டாது அப்படின்ட்டுருக்கு. அவர் வெட்கப்படுத்த விட மாட்டாருங்க. அவரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த சில வருஷங்கள் உங்கள் வாழ்க்கை என்ன சும்மாவாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சிலருக்கு நம்பிக்கை இல்லை தெரியுமா? மற்றவர்களுடைய வார்த்தையை அவங்க அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்க உங்களுக்குள்ள நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் பாருங்கள், நம்பிக்கையும் போயிடும், விசுவாசமும் போயிடும், ரெண்டையும் வாங்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள். எதிர்காலத்துலேயும் நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குன்றதை நம்ப விட மாட்டாங்க. பாருப்பா அவன் பிள்ளையை பாரு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்றோன்னே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஐயோ என் பிள்ளையும் அப்படி ஆயிருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். அந்த நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். மனுஷர்களுடைய வார்த்தையை கிடையாதுங்க. வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பார்க்குறது, நம்பிக்கையோட உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பார்க்குறது அவசியமாக இருக்குது. இயேசு தன்னுடைய எதிர்காலத்தை நிகழ்காலத்திலிருந்து பார்த்தார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அப்படின்னு போட்டிருக்குது. அவருக்கு என்ன சந்தோஷம் உண்டாயிருந்துச்சு? எந்த அவமானத்தை அவர் என்னல? இயேசுவை எல்லாரும் தூஷிக்கிறாங்க, அவரை துப்புறாங்க, நீலாம் ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த கேவலப்படுத்தினதை பார்க்கலையா, அவர் நம்பிக்கையோட ஒரு எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நீ என்னை துப்பிக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு நீ என்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு நீ என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் ரட்சிக்கப்படுறதற்கு இது ஏதுவாக இருக்கும். என்னை சிலுவையில் அடித்ததுக்கு அப்புறம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இயேசுவே ஆண்டவரும் ரட்சகரும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவர் ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதுதாங்க நம்மளுடைய பிரச்சனையே. நம்ம ப்ரெசண்ட்டில் இருந்துக்கிட்டு, நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு எப்படி எதிர்காலத்தை பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்கு. நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இயேசுவை சொல்லி இப்போது பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், அதவே இயேசு பார்த்துக்கிட்டு இல்லை. நீ இப்படி சொல்கிறியா, ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டானே, நான் யாருன்னு தெரியுமா, என்னையவே இப்படி சொல்லிட்டானே. நம்மளுடைய பிரச்சனையே இதுதான்.
பிரதர் என்னை பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டான் பிரதர், என்னை பார்த்து இவன் இப்படி சொல்லிட்டான் பிரதர். அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கறது கிடையாது, நம்பிக்கையை பார்க்கறது கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையை கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள். இக்காலத்தில் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறானா, உங்களை 4 பேர் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறானா? கிடையாது. எதிர்காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறாரு. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, உங்களை வேற ரேஞ்சுக்குள்ளே அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதனால் இந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் தட்டி விடுங்க. அவனுடைய பார்வையிலே உங்களுடைய லைஃப்பை பார்க்காதீங்க. உனக்கு வயசாயிடுச்சுப்பா, உனக்கு வேலை போயிடுச்சுப்பா, உனக்கு இதாயிடுச்சுப்பா, அதாயிடுச்சுப்பா, எல்லாரும் உங்களுக்கு குறித்து ஒரு அவநம்பிக்கையை கொடுக்கும் பொழுது நம்பிக்கையின் தேவன் உங்களிலிருந்து நம்பிக்கையை புறப்பட செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். அவர் எப்படி தெரியுமா இருந்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சிலுவையை அவமானமா எண்ணலை. இதெல்லாம் எனக்கு அவமானம் கிடையாது, இதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றார். நான் சொல்றேன், இப்போ உங்க லைஃப்ல போய்கிட்டு இருக்கிற எல்லா அவமானங்களும் எல்லா பாடுகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த எதிர்காலத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கிற எந்த பாடுகளும் உங்களை பாதிக்காது. இதை நீங்க பார்த்தீங்கன்னா, இது தானடா போயிட்டு போகுது, ஆண்டவர் என்ன உயர்த்தும் போது இது எல்லாமே வழிகளை விட்டு விலகி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? மனுஷன் செய்கிறத மட்டும்தான் பார்க்குறோம், கர்த்தர் என்ன செய்கிறாரு அப்படின்றத பார்க்கறது கிடையாது. மனுஷன் செய்கிறானா, அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அது என்னை பாதிக்காது. கர்த்தர் என்னை குறித்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அதுதான் என் லைஃப்பில் நடக்கும். யோசேப்புக்கு நடந்த எல்லா அவமானங்களையும் ஆண்டவர் தொடச்சி போட்டாருங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு அவனை உயர்த்தி வச்சுட்டார். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தணும். பவுல் ஒரு வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். இங்க பவுல் சொல்றாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினார்ல, அவர் அதை முற்றும் முடிய நடத்த வல்லவரா இருக்கிறார்னு நம்பி உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேங்க்ஸ் பண்றேன் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? அவன் ரட்சிக்கப்பட்டுட்டானா, அதை அவர் நடத்துவார், அவன் லைஃப்பை சூப்பராக அவர் மாற்றுவார் அப்படின்னு நம்பி, தேங்க்யூ ஜீசஸ், அவன் லைஃப்பை நீங்கள் நல்லா மாற்றுவீங்கன்னு நன்றி சொல்கிறாராம். இப்போ நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய நம்பிக்கையினால் என்னை நிரப்புங்க, என் லைஃப்பை குறித்து எனக்கு நம்பிக்கையற்ற தன்மை இருக்குது, அது என் லைஃப்பை விட்டு மாறி போகட்டும், நீங்கள் தரக்கூடிய நம்பிக்கையினால் நிரப்புங்க அப்படின்னு வாயை திறந்து சொன்னீங்கன்னா அவர் நம்பிக்கையினால் நிரப்புவார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கையின் தேவன். அந்த நம்பிக்கையின் தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸை குறித்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையை தருவாராக என்று நான் சொல்லுகிறேன். இப்போ இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க எந்த ஒரு அவநம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, லைஃப் என்னவா முடியுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்களோ, இன்னைக்கு ஒரு நம்பிக்கையினுடைய வல்லமை என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கட்டும். அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது என்று எழுதியிருக்கிறது. இவங்க உங்களை எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்படுத்துகிறவர் கிடையாது. ஒரு பொருளாதாரத்தில் நம்புகிறாங்களா, அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் வெட்கப்படுத்த மாட்டீங்க. ஒரு சுகத்தில் இவங்க உங்களை நம்புகிறாங்களா, அந்த சுகத்தில் நீங்கள் வெட்கப்படுத்த மாட்டீங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் குறித்து நம்பி வச்சிருக்கிறாங்களா, இவங்களுடைய வாழ்க்கையை வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை ஆண்டவரே நீங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ இவங்க நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். நம்பிக்கையின் தேவன் இவர்களை நம்பிக்கையினால் நிரப்புவீராக. இவங்களை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையை பெறட்டும். இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம் பாருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் ராஜ்யத்துக்குன்னு ஒன்று விதைச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், ராஜ்யத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அறுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய அறுவடை காத்திருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் விதைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் விதைக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் இருக்கிற நம்பரை நீங்கள் பார்த்து தொடர்பு கொண்டு அதை நீங்கள் விதைச்சிக்கலாம் பாருங்கள். இன்டர்நேஷ்னலி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பேபால் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பயன்படுத்திக்கலாம். வெஸ்டர்ன் யூனியனையும் பயன்படுத்தி அனுப்பிச்சி வச்சுக்கலாம். மற்ற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை டைப் பண்ணி அனுப்புங்க, அல்லது வாய்ஸ் நோட்ஸாக நீங்கள் அனுப்பலாம். நான் உங்களுக்காக நிச்சயமாகவே ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.